ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். மனதை கடந்த நிலைக்கு செல்ல என்ன செய்ய வேண்டும் பார்க்கலாங்களா? இப்போ தியானத்தில் உட்காருதோன்னு வைங்களேன், மனதை கடந்த நிலைக்கு போனால் தான் நம்ம அமைதியாக தியானத்தில் உட்கார முடியும் இல்லைங்களா? எது நம்மளை தடுக்குது? எண்ணங்கள் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறதுனால அது நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகுது இல்லைங்களா? அப்போது நாம் அதுக்கு என்ன பண்ணணும்? மனம் அமைதியடைய என்ன செய்ய வேண்டும்? ஃபஸ்ட்டு எதையாச்சும் நாம் கேட்டோன்னு வைங்களேன், ஞானத்தை பற்றி பேசும்போது, சத்சங்கெல்லாம் பேசும்போது அதை கேட்கும்போது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நல்லா அதை கேட்கணும். அதை இன்ட்ரெஸ்ட்டாக அதில் மட்டும் கவனம் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு காதில் கேட்கணும். அதை கேட்கவே நம்மளுக்கு கொடுப்பினை இருந்தால் தான் நாம் கேட்க முடியும். சரிங்களா? அந்த பகவானை பற்றி பேசும்போது அந்த கொடுப்பினை நம்மளுக்கு அந்த டைம் வந்துடுச்சுன்னா தான் அதை நம்மளால் கேட்கவே முடியும், இல்லைன்னா முடியாது. அப்போது ஃபஸ்ட்டு நாம் அதை விரும்பி நாம் கேட்கணும். அப்போ அதை கவனமாக கவனித்து கவனிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கேட்கணும், அடுத்தது கவனிக்கணும், அடுத்தது அதை உள்வாங்கிக்கணும், அடுத்தது 4வது உணரணும். அதை நாம் அதையெல்லாம் கேட்டு கவனித்து உள்வாங்கி அதை நம்ம அவ்வளோ கூர்ந்து கவனிக்கும்போது நாம் அதை நல்லா உணர முடியும். சரிங்களா? உணரணும். அடுத்தது என்ன பண்ணணும்னா, அப்படியே அதாவே நம்ம அப்படியே கதைஞ்சிடணும். கதைதல்னு சொல்லுவாங்க. உணர்தல், கதைதல். இந்த இதுக்கெல்லாம் போகும்போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு கேட்கணும், கவனிக்கணும், நல்லா உள்வாங்கணும், அடுத்தது உணரணும், அடுத்தது அப்படியே அதுலேயே கதைஞ்சிடணும். கதைந்து அப்படியே கேட்கணும். அப்படி கேட்கும்போது மட்டும்தான் நாம் மனதை கடந்த நிலைக்கு செல்ல முடியும். சரிங்களா? இல்லைன்னா முடியுமான்னா முடியாது. நம்ம அதில் மட்டும் கவனம் வச்சு கேட்கும்போது தான் நம்ம மனமற்ற நிலைக்கு செல்ல முடியும். அதனால தான் சொல்கிறாங்க, ஏதாவதுன்னா கவனிங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா? ஏன்னா அதில் மட்டும் கவனம் வைக்கும்போது மனமானது ஒரு இடத்தில் குவியும். மனம் குவிகின்றது மிக மிக அவசியம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு தினமுமே ஒரு சத்சங்கம் கேட்கணும். கேட்கும்போது அந்த மனமானது நாம் என்னதான் அமைதிப்படுத்தி வச்சுருந்தாலும் அப்பப்போ அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா? திரும்ப பழையதெல்லாம் எட்டி பார்க்கும். எதையோ கவனிக்க சொல்லும், எல்லாத்தையும் கவனிக்க சொல்லும், என்னென்னமோ நினைக்க சொல்லும், எல்லாத்தையும் கொண்டாந்து நினைக்க சொல்லும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா, தினமுமே ஒன்றாவது இந்த பகவான் ஸ்பீச் நாம் கேட்கும்போது மனமானது அப்பப்போ அமைதியாகிட்டே இருக்கும். இப்போது நம்மளுக்கு பசி எடுக்குது, சாப்பிட்றோம், பசி அடங்கிடுது இல்லைங்களா? அதை போல் அந்த மனதுக்கு தீனி எதுன்னா சத்சங்கம்தான். அதை கேட்க தான் அந்த மனமானது அப்படியே அமைதி அடையும். அதை கேட்க என்ன ஆகும்? நான் சொன்னேன் இல்லைங்களா? நல்லா கவனித்து உள்வாங்கி அதை உணர்ந்து கதைந்து கேட்கும்போது என்ன ஆகும்னா, அப்படி தினமும் கேட்க நம்மளை அந்த நிலைக்கு அப்படியே நம் மனமே கூட்டிகிட்டு போகும். நம் மனமானது அடங்கும்போது மூச்சானது அடங்கும் இல்லைங்களா? மூச்சானது அடங்கும்போது மனமானதும் அடங்கும். அப்போது நம்ம தினமுமே அந்த கவனித்து கேட்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்போ தான் நாம் என்ன தான் நம்மளோட மனசை அமைதிப்படுத்தி வச்சுருந்தாலும் ஏதாவது ஒரு டென்ஷனு, ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு வைங்களேன், அந்த மனம் திரும்பவும் அப்படியே அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? அப்போ அதை கம்மி பண்ணணும், நிறுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சத்சங்கம் கேட்கணும். அதுக்கு தான் நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா? காயப்பட்ட மனதிற்கு இனிய மருந்து சத்சங்கமே அப்படின்னு போட்டேன் இல்லைங்களா?
அப்போது நம்மளுடைய மனதுக்கு தீனி எதுன்னா சத் சங்கமே. அதை கேட்கும்போது மனமானது புத்துணர்ச்சியாக இருக்கும். நம்ம உடம்பே புத்துணர்ச்சியாக இருக்கும் கேட்கும்போது. நம்ம எவ்வளவோ கேட்டு கேட்டு நாம் நல்லா சக்தி ஏற்றி வச்சுருப்போம் உடம்புல. திரும்பவும் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் அப்படின்னா அந்த சக்தி எல்லாமே கீழே விட்டாப்புல ஆகிடுது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? அந்த டைமில் ஏதாவது ஒரு ஸ்பீச் இப்போ ஃபோனில் போட்டாலே வந்துடுது இல்லைங்களா? முன்னாடியெல்லாம் எங்கேயாச்சும் போனால் தான் கேட்க முடியும். இப்போ அப்படி இல்லைங்களே, உட்கார்ந்த இடத்துலையே நாம் எது வேணால் கேட்டுக்கலாம் இல்லைங்களா? அப்போது அதை போட்டு கேட்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு மனமானது அமைதி அடையும். இப்போ கேட்ட வீடியோவே தான் திரும்பவும் நம்மளுக்கு பார்த்தா கேட்கலான்னு தோணுதுன்னு வைங்களேன். அதை நம்ம முன்னாடியே கேட்டிருப்போம். ஆனால் நாம் அப்படியே பார்த்துட்டு வரும்போது எதை கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது திரும்பவும் அதை கேட்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா திரும்ப கேட்கணும். ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு உண்டானது திரும்பவும் தேவைப்படும். அதனால் அதை கேளு அப்படிங்கிறதுக்காக பகவான் அதை காட்டுவார். சரிங்களா? நாம் அது முன்னாடியே கேட்டிருந்த வீடியோவாக இருந்தால் கூட திரும்பவும் அந்த வீடியோவை பார்க்க சொல்லி நம்ம மனசு சொல்லுதுன்னு வைங்களேன். ஏன் சொல்லுது? அதில் உனக்கு உண்டான பாயிண்ட்ஸ் திரும்பவும் கவனித்து கேளு அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோவை பார்க்க சொல்லி நம்ம மனமானது நம்மக்கிட்ட சொல்லும். சரிங்களா? அப்போ நாம் அதை திரும்பவும் பார்க்கும்போது அதில் முன்னாடியே கேட்டிருப்போம், ஆனால் நல்லா கவனித்து கேட்டிருக்க மாட்டோம். இப்போ நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் அதில் கிடைக்கும். அதனால் அதை கவனித்து கேளு அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் நம்ம மனமானது அதை கேட்க சொல்லும். சரிங்களா? அப்போ நாம் அதை கேட்கும்போது நம்மளுக்கு உண்டான கொஸ்டின், மனசில் என்ன கொஸ்டின் இருக்கோ அதுக்கு உண்டான ஆன்சர் அது மூலிமா பகவான் எது மூலியமாவது நம்மளுக்கு அதனோட பதிலை சொல்லிடுவார். சரிங்களா? அப்போது நாம் என்ன பண்ணலாம்? தினமுமே சாப்பிட்றோம், பசிக்குது, தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்குதோம் இல்லைங்களா? அப்போது நம்ம மன அமைதிக்காக நம்ம தினமுமே ஏதாவது ஒன்றாவது போட்டு சத்சங்கம் கேட்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆன்மீக ஸ்பீச் கேட்கும்போது மட்டும்தான் அந்த மனதுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். சரிங்களா? அப்போது மன அமைதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசு அமைதியாக இருந்தால் தானே நம்மளால் எல்லாத்தையுமே நல்லா பண்ண முடியும் இல்லைங்களா? அதனால் ஏதாவது நம்ம செய்யறோன்னு வைங்களேன், அதுலேயே அப்படியே உணர்ந்து செய்யணும். அப்படி உணர்ந்துன்னா என்ன பண்ணணும்னா, அப்படி இப்போ நம்ம முன்னாடியெல்லாம் விளையாடும்போது என்ன பண்ணுவோன்னா, அந்த கரண்ட்டு விளையாட்டுன்னு ஒன்று விளையாடுவோம் இல்லைங்களா? பாஸ் கொடுக்குறதுன்னு அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம். அப்படி அவுட் ஆகிட்டு அப்படி நின்றுக்கணும், சிலையாட்டம் திரும்ப டச் பண்ணால் தான் ஓடணும் இல்லைங்களா? அப்படி ஒரு விளையாட்டு முன்னாடி. அப்போ அப்படி நிற்கும்போது சிலையாட்டம் நிற்கும்போது எப்படி நிற்போம்? அப்படியே நிற்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி அப்படி நிற்கும்போது என்ன ஆகும்? நம் மனமும் நிற்கும் இல்லைங்களா? அதை போல் அப்படியே நம் மனசை நிப்பாட்டி அந்த லயத்திலேயே உணர்ந்து நாம் அப்படியே பழக்கத்தை கொண்டு வரணும். சரிங்களா? அந்த ஏதாச்சும் கவனிக்கிறதுன்னா நம்ம கவனம் முழுக்க அதுலேயே போய் அப்படியே மனமானது அப்படியே நின்றுடும். கவனித்து செய்யணும், அப்படியே உணர்ந்து செய்யணும், அப்படியே கரைஞ்சி அதுலேயே செய்யணும். அப்படி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக மனமானது அடங்கிடும். அதனால தான் சொல்கிறாங்க, உணர்தல் மிக மிக அவசியம். எதை செஞ்சாலும் அதுலேயே மூழ்கி செய்யணும். அதாவது சொல்கிறது, அந்த மூழ்கி செய்கிறது தான் உணருங்க அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா மனமானது அடங்கும். மனதை கடந்த நிலைக்கு அப்போ தான் நாம் செல்ல முடியும். மனதை கடந்த நிலைக்கு செல்லும்போது மட்டும்தான் நாம் ஆழ்ந்த தியானத்துக்கு நாம் செல்ல முடியும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? கவனிக்கணும், நல்லா அதை நம்ம உள்வாங்கணும், அப்படியே அதிலே கரைஞ்சிடணும், உணர்தல்லையே இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொன்றும் அதுலேயே மூழ்கி நாம் செய்யும்போது நம் மனமானது
லகுவாக அடங்கிவிடும். சரிங்களா? மனமைதி ரொம்ப முக்கியம். மனதை கடந்த நிலைக்கு செல்வது மிக மிக அவசியம். அப்பொழுது தான் நல்ல ஆழ்ந்த தியானம் அப்போ தான் கைகூடும். சரிங்களா? அப்படி ஆழ்ந்த தியானத்துக்கு நாம் செல்லும்போது நம்மளுக்கு மிக மிக அதிக அளவில் சக்தி கிடைக்கின்றன. சரிங்களா? அப்படி அந்த ஆழ்ந்த தியானத்துக்கு போய் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே செல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். நல்லா சக்தி மிக்க ஆற்றல் மிக்கதாக நல்லா வலிமை வாய்ந்ததாக உள்ளுக்குள்ளே சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு நாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மனதை கடந்த நிலைக்கு செல்ல என்ன செய்ய வேண்டும் அதை கவனித்து நம்ம அப்படியே இந்த மனமானது அடங்கணும்னா அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த நிலைக்கு நம்ம தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் கொடுக்க கொடுக்க தானே மனமானது நம்மளை அந்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகும். சரிங்களா? அப்போ தினமுமே நாம் முயற்சி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்போது பகவான் சொல்கிறதெல்லாம் கேட்போம், தினமுமே பயிற்சி பண்ணுவோம், விடாமல் முயற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.